This video sponsored by Buy Mode. இது ஒரு ஷாப்பிங் பிளாட்ஃபார்ம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வீட்டுக்கு தேவையான ஃபுட்ஸ் எல்லாமே ஷாப்பிங் எல்லாமே பண்ணிக்கலாம். ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஸோ இன்றைக்கி ரொம்பவும் நான் மோட்டிவேட் பண்ணியும் உங்களை ஒரு புதுசாக உங்களுக்கு வேறு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்குறதுக்கோ இல்லை. ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த நம்பிக்கை பற்றி தான் நான் பேச போகிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த நம்பிக்கை தான் இருக்கிறதுலையே ஒரு ஆள் ஒரு முன்னுக்கு வர்றான், ஒருத்தவங்களை தள்ளி விட்டு வர்றான். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது இப்போ உள்ள சுச்சுவேஷனில் நம்பிக்கை ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா இந்த நம்பிக்கை மற்றவங்க உங்கள் மேலே எப்படி வச்சுருக்குறாங்க அதுலேயும் இருக்குது. நீங்கள் உங்கள் மேலே ஃபஸ்ட்டு எப்படி நம்பிக்கை வச்சுக்கிறீங்க, மோட்டிவேட் பண்ணி வந்துக்கிறீங்க. ஸோ அது இருக்குது. அதாவது சிம்பிள் தாங்க. இப்போது உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா வருது, ஓகேங்களா? இதில் போனீங்கன்னா உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும், இதை நீங்கள் டேக் ஃபார்வர்ட் பண்ணி நீங்கள் போனீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு உங்களுக்குன்னு ஒரு திறமை இருக்கும், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு அதை நீங்கள் நம்புங்கங்க. மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, ஓகே இவனால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மென்டாலிட்டியை முதல்ல தூக்கிடுங்க, ஓகேங்களா? ஏன்னா இங்கே யாருமே யாருக்காண்டி ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கிறோன்னு இல்லை. முதல்ல உங்களுக்காண்டி நீங்கள் வாழுங்கங்க, சரிங்களா? இவங்க அதை சொல்லிடுவாங்க, அவங்க இதை சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு வரக்கூடிய ஸ்கில்ஸ், உங்களுக்கு வரக்கூடிய டேலண்ட் இதெல்லாம் நீங்கள் விட்டுட்டு உங்களுக்கு மற்றவங்க நீங்கள் இது பண்ணால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு முடிவு எடுத்து பண்ணுறீங்க. அதில் நீங்கள் ஒரு தோல்வி அடையும் போது இதிலையே நீங்கள் பேரலான்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட் எடுத்திங்கன்னா உங்களோட கெரியர்லேயும் சரி உங்களோட லைஃப்லேயும் சரி ஒரு முன்னேற்றமும் இருக்காதுங்க. இதை மட்டும் என்னால் ஓப்பனாக சொல்ல முடியும். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு விஷயம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா, குட், பண்ணுங்கள். ஏன்னா இப்போ பண்ணாமல் எப்போ பண்ண போகிறீங்க? இந்த 22 to 30 தாங்க லைஃபே டிசைட் பண்ணக்கூடிய இது. ஏன்னா அந்த டைமில் தான் உங்களுக்கு ஒரு ஆக்டிவாக இருக்கும். ஃபேமிலி வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜு. ஸோ நீங்கள் எதை பற்றியுமே யோசிக்க வேணாம். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கில்ஸை மட்டுமே நீங்கள் யோசிங்க. டைம் எடுக்கட்டுங்க, 1 வருஷம் ஆகட்டும், 2 வருஷம் ஆகட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த 2 வருஷம் நீங்கள் எஃபர்ட்டை போட்டு நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்னா அடுத்த 5 வருஷத்துக்கு அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, போன வீடியோவில் நான் செல்ஃப் கான்ஃபிடென்ஸை பற்றி பேசிப்பேன், ஓகேங்களா? ஸோ செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் எப்படி ஒரு கண்ணோ நமக்கு, அதே மாதிரி நம்பிக்கையும் இன்னொன்று ஒரு கண். இதில் ஒரு கண்ணை மூடிட்டு ஒரு கண்ணை மட்டும் திறந்துட்டு போனீங்கன்னா முதல் இருக்க தான் செய்யும், சரிங்களா? 2 கண்ணை திறந்துட்டு நீங்கள் எப்போ நடக்கிறீங்களோ அப்போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வருங்க. இதை மட்டும் நான் ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கிறேன். என்னடா இவன் இப்படி அட்வைஸாக போட்டு இது பண்ணுறான்னு பார்க்காதீங்க, சரிங்களா? ஒரு நல்ல